ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு புது உறவாக வந்திருக்காங்க. இது இந்த பக்கத்தில் இருக்கிற நர்சரிக்கு ஒருத்தர் ரோட்லேயே போட்டிருப்பாரு. அவர்கிட்ட தான் நான் எப்போயுமே வாங்குவேன். ரேர் வெரைட்டிஸ் தான் ஆன்லைனில் வாங்குவேன். இது பன்னீர் இலைங்க என்கிட்ட இருந்தது போன வருஷம். நல்லாவே சூப்பராக பெருசாக வளர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் மழை வெயில் தாங்காமல் போயிடுச்சு. ரொம்ப வெயில் தாங்காது. இது நல்லா இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக வளரும். இது கட் பண்ணி வச்சோம்னாவே இன்னொரு செடி உருவாக்கலாங்க. ஈஸியாக வளரக்கூடியது. பயங்கர வாசனை வரைக்குங்க இந்த பன்னீர் இலை. என்கிட்ட வந்து நான் 2-3 செடி நான் வச்சுருந்தேன். நல்ல வாசனை. இது சொல்லவே முடியாது. அவ்வளோ ரொம்ப வாசனை வரும். இந்த கதம்பத்தோடு கட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா பன்னீர் வாசனை வர்றதுனால நல்லதில்ல. அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதிரி நாக்கப்பழ கலராக அது பிளாக் கலராக வானம் பார்த்த மிளகாய். சரி, இந்த செடி வாங்கினேன். இது கொஞ்சம் செடி வர்றதுக்கு கஷ்டப்படும்னு சொன்னாங்க. சரி, நம்மக்கிட்ட மிளகா இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன். இது பவளமல்லிங்க. ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்தது. கீழே எடுத்து வச்சேன், போயிடுச்சு. சரி, மாடியில் இப்போ வைப்போம். இது உடனே பூ பூக்குங்க. கடன்னு வளரும். அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் சாமந்தி ஒன்று. இந்த சாமந்தி மட்டும் என்னையும் விடாது, அதையும் நான் விட மாட்டேன். அந்த மாதிரி கேட்டகரியில் இது இருக்குது. ஏன்னா எனக்கு சாமந்தி ரொம்ப பிடிக்கும், மல்லிகள் ரொம்ப பிடிக்குங்க, ரோசஸ் இதெல்லாம் நான் விடவே மாட்டேன். மாற்றி வாங்கி வச்சுட்டே இருப்பேன். போன வருஷம் மட்டும் இந்த மாதிரி, ஆனால் கவரில் தான் கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி செடிகள் வாங்கி ஒரு 10 செடிக்கிட்ட, அது ஹைப்ரிடு போயிடுச்சு. சரி, இது கொஞ்சம் பார்க்கும் போது வேறு மாதிரி இருந்தது. சரி, நம்ம கிளைமேட்டுக்கு வருமோன்னுமோ சொல்லிவிட்டு இதெல்லாம் பயங்கர கம்மி தாங்க. இதெல்லாம் 30 ருபீஸ் தான். அது இன்னும் கம்மி பண்ணி நான் காக்கட்டா மல்லி ஒன்று பார்த்தேன். சரி, ஏற்கனவே இருக்குது, கட்டிங்ஸ்லேயே வளருது, விட்டு. ஆனால் வாசல் இருந்ததுங்க காக்கட்டா மல்லிலேயே. அதாவது வெள்ளை காக்காட்டினாலே நல்ல வாசனையாக இருந்தது. அது 3மே சேர்த்து நம்மளுக்கு அவர் 4மே 100 ரூபாய்க்கு கொடுத்துருப்பார். நேற்றுக்கு நான் அதை வாங்காமல் விட்டுட்டேன். இது இந்த 4 செடி மட்டும் வாங்கினோம். 3மே 140 தாங்க. இது 70 ரூபா சொல்லி இதை நான் 50 ரூபாய்க்கு கேட்டேன். இதெல்லாம் 30 ரூபா. ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க சீப்பாக போயிட்டு வாங்கின்னு வருவோம். அவர்கிட்ட நல்லாவே கொடுப்பாரு. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன். அடிக்கடி இப்போ போகிறதில்ல. ஏன்னா செடி இங்கேயே நிறைய ஆகிடுறதுனால போகிறதில்ல. இந்த காஞ்ச இலைக்கில் இந்த பன்னீர் இலையிலேருந்து எடுத்தேன். அவ்வளோ வாசனைங்க. அதனால் இந்த செடியில் நம்ம வேர் எப்படி போட்டிருக்குது, இதில் இந்த மொட்டு பூக்கள்லாம் எடுத்துடணுங்க. இல்லைன்னா நம்ம செடி வளர்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும். சரி, இன்றைக்கி பூ எடுத்து சாமிக்கு ஒன்று வைப்போம். இது எப்படி வரும்னு தெரியல. இதுலேருந்து எப்படி நான் தொட்டிலேருந்து எடுக்கிறேன், வேர் எப்படி வந்திருக்கு பார்ப்போம். ஏன் வராமல் போகுது ரீசன் தெரியலங்க, பார்ப்போம். இந்த சாமந்தி மட்டும் கொஞ்சம் ரீபாட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதில் 2 செடி இருக்குது பாருங்கள். ஒன்றா இல்லை, 2 இருக்காங்க. 2த்தையும் தனித்தனியாக நடுவோம். இதுலேயே ஒன்று நடுவோம், ஒன்று வேறு பாட்டு ஏற்கனவே மண் இருக்கிற பாட்டில் எடுத்துகிட்டு போய் நடலாம் நம்ம மாடியில். இது எப்படி வருதுன்னு இந்த வாட்டி பார்ப்போம். இதில் நல்லாவே வேர் இருக்குங்க. பார்த்தேன் ஓப்பன் பண்ணி. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக வேர் பிடிச்சிருக்கு. நம்மக்கிட்ட வந்தால் ஏன் இது அது மாதிரி போயிடுது தெரியல. பார்ப்போம் இந்த வாட்டி. இதுலேயே நல்லா வேர் இருக்குங்க. 2த்தையும் எடுத்து பார்த்ததில் நல்லாவே வேர் இருக்கிறாங்க. சரி, இவரை இதுலேயே வச்சுருவோம். ஓகேங்களா? அவரத்துக்கு அந்த தொட்டியில் வச்சிடலாம். இதில் ஒரு செடி நட்டாச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒரு செடி நட்டாச்சுங்க. பார்ப்போம் இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு. இதெல்லாம் அப்புறம் ரீபாட் பண்ணிக்குவேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.